கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இப்போ நாளடைவில் வந்து லக்னத்துக்கு மட்டும் செவ்வாய் தோசை எடுத்து பழகிட்டோம். லக்னத்துலேருந்து ஒவ்வொரு இடங்களும் பார்க்கலாம். இதுக்கு பரிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு 8 செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு இருக்குது. ஆட்சி பெற்றிருந்தால் பரிகாரம், உச்சம் பெற்றிருந்தால் பரிகாரம், நீச்சம் பெற்றிருந்தால் பரிகாரம். செவ்வாய் வந்து ஆட்சி உச்ச நீச்சத்தில் இருந்தாலும் பரிகாரம்னு சொல்லப்படுறோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஒரு பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணோம்னா இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி அவனோட உடல் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிடும். இப்போ ஒரு 50 கிலோ இல்லை கல்யாணம் பண்ணுறான்னா ஒன்று 40 கிலோ 35 கிலோவுக்கு வந்துடுவேன். அப்படியே உருகி டவுன் ஆகி அவனால் வேலைக்கே போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் ஒரு முரண்பாடும் ஒன்று உண்டு. ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம். 100% சக்ஸஸ் ஆகும். அது என்ன ஆண்களுக்கு மட்டும் செவ்வாய் தோஷம்? அதாவது ஆண் உடல் வந்து பலகீனம் அடையும், ஆனால் பெண் உடல் வந்து பலகீனம் அடையாது. பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைனாலும் 100% கல்யாணம் பண்ணலாம். ஒன்று, செவ்வாய் பலம் இருந்தால் ஒரு பெண் திமிரோடு இருப்பா, தைரியத்தோடு இருப்பா, எந்த இடத்துலையும் போராடுற குணம் இருக்கும். இவளை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான மாப்பிள்ளையை தேடுங்கடான்னு சொன்னான். இவளை அடக்கி ஆள்ற அளவுக்கு, அவள் பேசுகிறத கேட்குற அளவுக்கு, அவளோட உடல்வாகுக்கு தகுந்த உடல்வாகு உடையவனை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க யாருமே தொழில் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. தொழில் பண்ணவே கூடாது? பண்ணவே முடியாது. பண்ணி ஜெயிச்சதே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வெயிட் பண்ணுவேன். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிடர் கணிகரையா அவரை சந்திச்சு செவ்வாய் தோஷத்தை பத்தின நிறைய கேள்விகள் இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, அது உண்மைதானா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கலாட்டாவுக்கு எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குயா. செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா? 100% இருக்கு. ஆமாம். அதை வந்து 2 விதமாக நம்ம பார்க்கலாம். எப்படி ஜோதிட ரீதியாக நம்ம செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்தில் அதை பிறந்திருப்பாங்க. அந்த லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்களில் செவ்வாய் இருக்கான்னு முதல்ல ஒரு செக்கப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு அடுத்து சந்திரன்லேருந்து இதே மாதிரி எண்ணணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8, 12ஆம் இடம். இப்போ இது 2 எண்ணியாச்சு. இதே மாதிரி சுக்கிரன்லேருந்து என்ற பழக்கம் இருந்துச்சு. இந்த 3ஐயும் கவனித்து பார்க்கும்போது இதில் இந்த 3 பேர்த்துக்கு தொடர்பில் இந்த பாவகங்கள் ஏதோ ஒரு பாவகம் கரெக்டாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டாய செவ்வாய் தோஷம் உண்டு. செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் வருதுயா. முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு அதிகமாக வந்து பெண்களையே மையப்படுத்தி சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, மாப்பிள்ளை கிடைக்கல, கல்யாணம் ஆகாமலே அவங்க வீட்டில் இருப்பாங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதானா? உண்மைதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நாளடைவில் வந்து லக்னத்துக்கு மட்டும் செவ்வாய் தோசை எடுத்து பழகிட்டோம். லக்னத்துலேருந்து ஒவ்வொரு இடங்களும் பார்க்குறோம். இதுக்கு பரிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு 8 செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு இருக்குது. ஆட்சி பெற்றிருந்தால் பரிகாரம், உச்சம் பெற்றிருந்தால் பரிகாரம், நீச்சம் பெற்றிருந்தால் பரிகாரம். செவ்வாய் வந்து ஆட்சி உச்ச நீச்சத்தில் இருந்தாலும் பரிகாரம்னு சொல்லப்படுறது. இப்படி பரிகாரத்துக்குரிய, அதாவது பரிகார செவ்வாயின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும். இதை பண்ணி எடுத்துகிட்டு தான் இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா கட்டாயம் ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தே ஆகணும். கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தே கட்டாயம் இருந்தே ஆகணும். அதில் வந்து ஒவ்வொரு பாவகம் இருக்குது. இப்போ 2, 4, 6, 8, 2, 4, 6, 7, 8, 12 சொன்னோம் இல்லைங்களா? 6 இல்லை, 7, 8, 12 சொன்னோம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பையனுக்கு அதே மாதிரி பாவகங்களில் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சேர்த்து இணைக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். இதில் முக்கியமாக செவ்வாய் தோஷம் ஒரு பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் திருமணம் பண்ணால் அது ஏதேனும் ஒரு பிரிவினை அல்லது விபத்தில் போய் முடியும். இந்த மாதிரியான அந்த ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் செவ்வாய் தோஷம். ஆமாம், கட்டாயம் உடல் பாதிக்கப்படும். ஓகே. அல்லது மனநிலை பாதிக்கப்படுறதுனால வாகனங்கள் ஓட்டும்போது தடுமாறுறது வாய்ப்பாயிரும் இல்லையா? ஆமாம். இந்த மாதிரி கட்டாயம் தோஷங்களை தரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. எத்தனையோ பேர் மாற்றி சொன்னாலும் சரி, இதுதான் நடைமுறை வாழ்க்கை. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஒரு பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணோம்னா இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி அவனோட உடல் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிரும், மெலிஞ்சிருவாங்க. அல்லது உடம்பு பிராடாக மாறிடும். அதாவது
ரொம்ப குண்டாயிருவாங்க. இப்போ ஒரு 50 கிலோ இல்லை கல்யாணம் பண்ணுறான்னா ஒன்று 40 கிலோ 35 கிலோவுக்கு வந்துடுவேன். அப்படியே உருகி 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 டவுன் ஆகி அவனால் வேலைக்கே போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். ம். அல்லது என்னாங்கன்னா உடம்பு அதிகமாகி வேலைக்கே போக முடியாது, அவனோட செயல்பாடுகள் சிந்தனைகளை பயன்படுத்த முடியாது. இப்படி உடல் மாறிவிடும்ன்றது தான் நம்ம வந்து மறைமுகமாக செவ்வாதோஷம்னு சொல்கிறாங்க. ஐயா, ரத்தத்துக்கும் அந்த பிளட் குரூப்புக்கும் செவ்வாதோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கட்டாயம் உண்டு. சொல்றாங்க. நெகட்டிவ் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு அது மித்தா என்னன்னு தெரியலையா, ஆனா எல்லா இடங்களையும் இது சொல்லப்படுது. நெகட்டிவும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் குரூப் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை ஐயா? கட்டாய உண்மை. அதான் நம்ம அறிவியல் பூர்வமாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கோ பிளட் குரூப் வந்து பார்த்தோம்னா செவ்வாதோஷம் இருக்கவங்களுக்கு ஓ வகையாக தான் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை, ஓ வகையாகவே இருக்கும். ரைட்டுங்களா? அவங்களுக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா ஓ வகையில் தான் ஓ இருக்கும். பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் மாதிரி. ரெண்டில் எது வேணாலும் வரும். சரிங்களா? அப்படி தான் நமக்கு செவ்வாதோஷம் வரும். இது கிட்டத்தட்ட நமக்கு 90% சரியாக இருக்கும். இப்போ இந்த பிளட் குரூப்புக்கு அதே பிளட் குரூப்பை இணைக்கணுன்றது நம்ம சயின்ஸு. அதைத்தான் நம்ம ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்தால் ஆணுக்கு செவ்வாதோஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் ஒரு முரண்பாடும் ஒன்று உண்டு. ஆணுக்கு செவ்வாதோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம், 100% சக்ஸஸ் ஆகும். அது என்ன ஆண்களுக்கு மட்டும் செவ்வாதோஷம்? அதுதான், அதாவது ஆண் உடல் வந்து பலகீனம் அடையும், ஆனால் பெண் உடல் வந்து பலகீனம் அடையாது. அது வந்து ஏற்றுக்கொள்ளும் உடல் தன்மையோட தான் என்ன படைப்புகள் இருக்குது. அதனால் பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்து ஆணுக்கு செவ்வாதோஷம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். ஆணுக்கு செவ்வாதோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இல்லைனாலும் 100% கல்யாணம் பண்ணலாம். ஒன்று. இப்போ இந்த பெண்ணோட இப்போ சிம்ம லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, மீனத்தில் செவ்வாய் இருப்பார். இது இந்த மாதிரி ஒரு சுபர் வீடாக இருந்து அல்லது சுபர்களோட தொடர்பில் 4, 7, 8, 12 2 4 7, 8, 12 செவ்வாய் இருந்து அங்கேயும் ஏதேனும் ஒரு சுபர்களால் பார்க்கப்பட்டாலும் சுபரோடு சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவாக மாறிடும். ரைட்டுங்களா? தானா மாறக்கூடிய தன்மை அது வரும். அந்த உடம்பே அப்படி அவன் ஏற்கனவே அந்த பிளட் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ பவர்ஃபுல் செவ்வாய் வந்து உச்சத்தில் இருந்து ஒரு சுபரால் பார்க்கப்படுறது. இப்போ மகரத்தில் இருக்குன்னு வச்சுங்க, A1 வகையாக வரும், ஏ வகையில் வந்துடும். இப்படி நம்ம நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கணும். என்னங்க, நிறைய அதுகளை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் வந்து பலமுள்ள செவ்வாயாக இருந்து இப்போ ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் கன்னியிலையும் ரிஷபத்துலேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கெல்லாம் பிளட் வந்து மாறும். என்னங்க, இதே குருவோட தொடர்பு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பி பாசிட்டிவ் வகை பி வகைகளை மாறும். மற்ற சுபர்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா ஏ வகையாக மாறும். அதே மாதிரி பாவர்களால் சேர்ந்திருந்து அந்த செவ்வாய் தோஷம் உடையுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் ஏ வகையாக மாறிடும். இப்போ யாரோட தொடர்பும் இல்லை, செவ்வாய் மட்டும் தனிச்சிருந்தா அவங்களுக்கு கட்டாயம் ஓ குரூப் இருக்கும். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த செவ்வாய் தோஷம் இருந்தால் தான் கல்யாணமே ஆகும். அப்ப செவ்வாதோஷம் இருந்தா கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நீங்க வேணா யார் வேணா பாருங்க, சரி. செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகங்கள் பூரா எடுத்துங்க, சரி. அத்தனை பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கும். இப்ப சாதாரணமா ஒரு எல்லாருக்குமே. என்னோட ஜாதகமே எடுத்துக்கலாயா? ஆமா, இப்போ வந்து செவ்வாதோஷம் இருந்தாதான் எனக்கு திருமணம் நடக்குமா? ஈஸியா நடக்கும். ஈஸியா நடக்கும். ஆமா, அவங்களுக்கு தான் திருமணத்துல விருப்பமே இருக்கும். ஆனா வெளியே பேச்சுகள் பார்த்தா செவ்வாதோஷம் இருக்கு, கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் தாமதம். ஜாதகத்தினுடைய அமைப்பு வேற. ஏன்னா இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பாருங்க, யாராருக்கெல்லாம் செவ்வாய் தோசை இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அவங்களுக்கு நிலம் வாங்குற யோகம் உண்டு, வீடு கட்டுற யோகம் உண்டு. இல்லை, எல்லாருமே இதை வந்து தலைகீழாக தான் புரிஞ்சு நீங்கள் வச்சிருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கிற வேண்டியதானே, நம்ம சொல்கிறதெல்லாம் வரும் இல்லையா? ரெண்டாச்சு. அடுத்தது, செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களுக்கு தான் திடகாத்திரமான கணவன் கிடைப்பார். 3 விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம மைனஸ் சொன்னோம். ஆமாம். இப்போ ப்ளஸ்ஸுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தனை விஷயம். இன்னொன்று பாருங்கள், இந்த செவ்வாய் வந்து நல்ல பலமாக இருந்தால் இவ பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா நிலச்சுவாந்தாராக இருப்பார், சொத்து சொகத்தோடு இருப்பாங்க. இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டகரி திங்க் பண்ணுங்கள், இவங்க அப்பா பெரிய அதாவது நிலபுலன்களோடு இருக்கிற மகள், இவ யாருக்கா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த திமிர் இருக்கும். செவ்வாய் பலம் இருந்தால் ஒரு பெண் திமிரோடு இருப்பா, தைரியத்தோடு இருப்பா, எந்த இடத்துலையும் போராடுற குணம் இருக்கும். இவளை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான மாப்பிள்ளையை தேடுங்கடான்னு சொன்னாங்க. கம்பீரமா இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேர்ள் மாதிரி இருப்பாங்க. அதிகமாக ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்க செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க தான். நீங்கள் ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கங்க, நம்ம மேக்ஸிமம் உடல் சம்பந்தமான இது இருக்குது இல்லையா, அது பூராமே செவ்வாய் பலமாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். அப்போ செவ்வாய் நல்லதா கெட்டதான்னு பாருங்கள். நல்லது தான் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் எங்கே வந்து செவ்வாய் வந்து பலகீனம் அடைகிறாரோ அங்கு அவர்கள் தோஷம் இருந்தாலும் இல்லை என்றாலும் திருமண வாழ்க்கை பிரச்சனையை தரும்.
பிரச்சனையா இருக்கும். இப்ப நிறைய பேர் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன ஜாதகம், என்ன ஜாதக அமைப்பு, செவ்வாதோஷம் இருக்கா, இல்ல 2 பேருக்கும் செவ்வாதோஷம் இருக்கா, இல்ல ஆணுக்கு மட்டும் இருக்கா, பெண்ணுக்கு மட்டுமா இருக்கான்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குது, பையனுக்கு செவ்வாதோஷம் இல்லை. என்ன பண்ணுவான்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு போயிடுவேன். நீ ஊரில் இரு, நான் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு போயிடுவேன். சரி. இதுதான் ரகசியம். புரியுதா இல்லைங்களா? பக்கத்துல கூட இருக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அவளோட உடலை இவன் தாங்குற அவனுக்கு எனர்ஜி இருக்காது. அதுதான் இந்த தோஷத்துக்கான காரணம். நமக்கு வந்து அந்த பெண் வந்து தாங்குற எனர்ஜி உண்டு, இவனுக்கு அந்த ஆணுக்கு கிடையாது. அதனால் வந்து என்னன்னா உடல் சோர்வடைஞ்சிரும், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டிப்ரெஷன் அதிகமாயிரும். அப்போ நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டா சந்தோஷம் அப்படின்னு நினச்சி வெளியில் பரப்புவாங்க. இதுக்கு காதல் திருமணமோ நிச்சயிக்க திருமணமோ விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எந்த திருமணமாக எந்த இருந்தாலும் திருமணமாக இருந்தால் இதுதான். அப்போ என்ன ஆகும், இந்த தோஷங்களை பார்த்து செய்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். இதுக்காக நீங்கள் வந்து செவ்வாதோஷம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் விட்டுருவோம். ரைட்டுங்களா? ஒரு சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், எந்த ஜாதகமாக இருக்கட்டும். இப்போ செவ்வாய் பலமாக இருக்கணும், தோஷம் இருக்கணும் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, நீங்களும் பாருங்கள். இந்த செவ்வாய்க்கு 7ல் சனி இருக்கார் இல்லையா, இந்த ஜாதகம் பூரா டைவர்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 90%. யாராவது ஒரு சுபர் பார்த்தா தான் அதுலேருந்து தப்பிக்கும். அப்போ செவ்வாய் தோஷம் இல்லைன்னா தான் அங்கே பிரச்சனை நடக்குது. செவ்வாய் தோஷம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு தோஷம்னு சொல்கிறேன் நான். சரி, தோஷத்திலேயே பெஸ்ட் தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாதோஷம் தான். மங்களக்காரகன், மங்கல்யம் பலப்படும், மங்கல்யம் கிடைக்கும், நிலம் கிடைக்கும், நல்ல திடகாத்திரமான கணவன் கிடைப்பான். இத்தனை சந்தோஷத்தை விட்டு போட்டு என்னங்க அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் தோஷம்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தோஷம்தான். இவளை அடக்கி ஆள்ற அளவுக்கு, அவள் பேசுகிறத கேட்குற அளவுக்கு, அவளோட உடல்வாகுக்கு தகுந்த உடல்வாகு உடையவனை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னது. இந்த உடல் தைரியமும் மன தைரியமும் இருக்கிற ஆண்மகனை கல்யாணம் பண்ணணும். ஸோ அதுதான் காலப்போக்கில் மாறிடுச்சா சார்? செவ்வாதோஷம் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, செவ்வாதோஷம் இருந்தால் 2 பேருக்குமே செவ்வாதோஷம் இருக்கணும் அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறி இருக்கு. இருவருக்கும் இருக்க வேண்டும். அதில் பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு கட்டாயம் வேணும், ஆணுக்கு இருந்து பெண்ணுக்கு இருக்கணும்னு 100% எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல சார், செவ்வாதோஷம் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவப்பு கலர் துணி வாங்கி வச்சு அது மேலே விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர் திரியில் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அந்த ரத்தம் சம்மந்தப்பட்டதே, இல்லை முருகன் கோயிலுக்கு அடிக்கடி செவ்வாய்க்காரகன், அதனால முருகனுக்கு வந்து போய் விளக்கு போடுங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. செவ்வாதோஷம் இருக்கிறவங்க அதோட அந்த தோஷத்தோட பவர் கம்மியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ண முடியாது? என்ன சார் இப்படி முடிச்சிட்டீங்க? நிஜமே ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போய் நீங்கள் பிளட் குரூப்பை மாற்றுவீங்க? பிளட் எப்படி மாற்றுவீங்க? வாய்ப்பே இல்லை. பி பாசிட்டிவாக உறிஞ்சி எடுத்துகிட்டு வேறு குரூப்பு போடுறதுக்கு இதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இந்த பரிகாரம் அப்படின்னா, இவளுடைய மன திடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுக்குள்ளே கொண்டு வரோம். சாந்தம் பண்ணுறதுக்கு தான் இறைவனோட வழிபாடு. நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, நம்ம கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அப்போ அந்த அதாவது நம்ம பேசுகிறவங்க நம்ம நண்பர்களாக இருக்கணும். அதுவே இவங்களுக்கு குறைவாகும். அதனால் என்ன ஆகும்னா, யாரிடமாவது ஒருத்தர்கிட்ட முறையிடுறதுக்கு இறைவன்கிட்டே முறையிட வச்சோம்னா அவங்க மனசு கொஞ்சம் தெளிவடையும். ஒன்று, கோயிலுக்குள்ளே போயிட்டாவே நம்மளை நாம் இழந்து இறைவனை நம்ம அடையிறோம். அப்போ என்னாகும், அருமையான ஒரு பரிகாரம் கிடைக்குது. அதுக்காகத்தான் செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலுக்கு போங்க. ஏன்னா செவ்வாய் அன்னைக்கு ஏன் நம்ம ஆட்கள் சேவிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் வெறுவாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆமாம், இல்லைங்க, சேவ் பண்ணாவே பிளட் அதிகமாக வரும் அப்படின்றக்காண்டி. அப்போ செவ்வாய்க்கிழமை இந்த ரத்தம் வந்து அதிகமாக சூடாகிற நாட்கள் இது. அப்போ அது இறைவனுக்குள்ளே போகும்போது அந்த பிராணசக்தி நமக்கு கிடைக்கும்போது நம்ம அமைதியாகவும், கொஞ்சம் கோபம் தனியும், கொஞ்சம் நம்மளாக இருக்கலாம். இல்லை நம்மளை விட்டுட்டு வேற மாதிரி நம்ம மாறி. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த வெள்ளி செவ்வாய் வந்துட்டு நகத்தை கட் பண்ணாத, முடி செவ்வாய்க்கிழமை தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் முக்கியம். மொட்டை எடுக்கிறதா வெள்ளிக்கிழமை அடிக்கக்கூடாது. அதுதான். அது வந்து இப்போ இதே சமயத்தில் நீங்கள் அரசனாக இருக்கிறவன் வந்து பண்ணலாம், அரசு அதிகாரிகள் பண்ணலாம். இப்போ காவல்துறை அதிகாரி பண்ணி ஆகணும். அவங்களாம் ரெகுலர். அதாவது பாமரர்கள், நம்ம சாதாரண ஆட்கள் வந்து அந்த நாட்களில் பண்ணக்கூடாது. ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வரும், பிளட் அதிகமாக வெளியேறிடும் அப்படின்றதுக்காக காரணங்களோடு சொல்லப்பட்டதான் இந்த செவ்வாய்க்கிழமை விஷயங்கள்லாம். அவ்வளோ முக்கியத்துவம் அடைந்தது தான் இந்த செவ்வாய் தோஷம். ஆனால் மீண்டும் நான் சொல்கிறேன், செவ்வாய் யாராருக்கு தோஷமாக இருக்கோ அவங்கள நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விளையாட்டில் அதிக ஆர்வமுடையவர்கள், ஓகே,
உடல் ஆரோக்கியம் உடையவர்கள். அதிகமாக நான் ஊசி போட்டதே இல்லைன்னு சொல்கிறவங்க செவ்வாய் தோசை. பாக்குறதுக்கு எப்படி சார் இருப்பாங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க? இல்லைங்க, நல்லா எலும்பே திடமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படின்னாக்கா அவங்களோட நடைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், மேச ராசி, விருச்சிக ராசி இவங்களோட நடக்கும்போது பாருங்கள், மேல் ஃப்ளோரில் நடந்தாங்கன்னா நம்ம கீழ் ஃப்ளோரில் கேட்கும். அந்த வலு உடையவர்கள்னு பேர். அதனால் இந்த வலுவுடைய உடலுக்கு வலுவுடைய உடலை சேருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழில்கள்லாம் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணலாமையா, சொந்த தொழில் தொடங்கலாமா? ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் செவ்வாய் தோசைக்காரங்க பண்ணால் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாகவே சொல்லிடுவாங்க. ஐயோ அவனாப்பா செவ்வாய் தோசைக்காரன், அவங்ககிட்டலாம் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணலாமா, பண்ணுனா அதில் சக்ஸஸ் கிடைக்குமா? இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஆணித்தரமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய் தோஷம் இருந்தால் நமக்கு வகையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க யாருமே தொழில் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. தொழில் பண்ணவே கூடாது, பண்ணவே முடியாது. பண்ணி ஜெயிச்சதே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். முடிக்கும் போது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிஸ்னஸுக்கு எப்போதுமே பற்றாக்குறையான ஆட்கள். அதாவது அவங்களோட சிந்தனைகளை வைத்து பண்ண முடியாது. ஏன்னா போர் தொழில் புரிகிறவர்கள் மாதிரி நம்ம சிந்தனை பண்ணோம். அந்த மாதிரி தான் இவங்களை திங்க் பண்ணணும். இவங்களை வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய முடியாது. ரைட்டுங்களா? அப்போ என்னன்னா, இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பேர் ஏதோ 1 or 2 எங்கேயோ தப்பிக்கலாம். ஆனால் 99% பேர்கள் வந்து ஒர்க்கில் தான் இருப்பாங்க, வேலையில் தான் இருப்பாங்க. தொழில் பண்ணி அவங்க ஜெயித்ததாக இல்லை. எந்த விஷயமே பண்ண முடியாது. ஆமாம், ஒர்க் பண்ணலாம். நல்ல திறமை மிக்கவர்கள். என்ன மாதிரி அப்போ ஒர்க்குனா இப்போ வந்துட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடாதுன்னா அவங்க யார்கிட்டயே போய் வேலை பார்க்கணும். அவங்கவுங்க என்ன படிச்சிருக்காங்களோ அவங்கவுங்க அந்தந்த ட்ராக்கு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு படித்த ஒரு விஷயத்துக்கு போய்க்கிட்டு இருக்க வேண்டியதான். வேலை பார்க்குறதா இவங்களுக்கு பெஸ்ட்டு. அதில் எல்லாத்துக்கும் டாப் லிஸ்ட்டில் வருவாங்க. ஹெச்ஆராக இருக்கிறது பூராமே மேக்ஸிமம் பாருங்கள், இவங்க தான் மேக்ஸிமம் பாதி ஹெச்ஆர் இருப்பாங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அல்லது சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரவங்க தான் ஹெட்டு. இல்லாட்டி மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இல்லாட்டி இந்த பிளட் குரூப் ஓ குரூப் இருக்கவங்க தான் ஹெச்ஆர்எல்லாம் இருக்கிறது அதிகப்படியாக. இதில் பிஸ்னஸ் யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணியே ஆவாங்கன்னு சொல்கிறது ஏ வகையான குரூப் தான். இந்த ஏ குரூப் தான் எங்கே பார்த்தாலும் பிஸ்னஸ் மைண்டோடு தான் இருப்பாங்க. அல்லது இந்த குரூப்பை நீங்கள் பாருங்கள், எத்தனை வருஷம் ஆச்சுங்க வேலைக்கு வந்துன்னு கேட்டாக்க, ஓனரும் நானும் ஒன்றாத்தே வந்தோம்னு சொல்லுவாங்க. 30 வருஷம் 40 வருஷம் சொல்லுவாங்க. ஓனர் கூட ரிட்டையர் ஆகிடுவார், அவர் மகனை கொண்டு வந்துடுவார். ஆனால் இவர் மட்டும் அந்த சேர்லேயே இருப்பார். அவ்வளோ பொறுமைசாலியாக இருப்பாங்க. அதனால தான் ஏ வகைக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதும் சரி, ஒரே இடத்துல வேலை பார்க்குறது அவங்களுக்கு டேலண்டானது. இந்த பி குரூப்பை பற்றி நம்ம சொல்லவே இல்லை, அதையும் சொல்லி முடிச்சுருவோம். வேலையிலே இருப்பாங்க, பிஸ்னஸும் பண்ணுவாங்க, வருவாங்க, திடீர்னு வேலையை விட்டு போயிடுவாங்க, திடீர்னு வேலை கிடச்சிருச்சுன்ட்டுருவாங்க, திடீர்னு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு இடத்த மாற்றுவாங்க, திடீர்னு பிஸ்னஸ் பண்ண போயிடுவாங்க. திடீர் இருக்கு. இது வந்து எல்லாமே நம்மளுடைய வேகத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிவிட்டு அப்புறமா அதில் நிறையோ குறைகளோ சொல்ல பழகிட்டா எல்லாரும் சிறந்தவர்களே. சிறப்பு. செவ்வாய் தோஷத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க டாப்ல வருவாங்க, செவ்வாய் தோஷத்துல பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பார்த்து மக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club.